ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனல்ல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரப் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோடுங்கிறத பார்த்துடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு கேப்டன் ஆயிட்டாங்க. அவங்களால டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே சீரப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இருட்டு ரூம்ல இருக்காங்க. அந்த ரூம்ல திடீர்னு ஒரு கண்ணாடி உடையுது. நம்ம ஹீரோனோட வயிற்றுல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோனோட கனவு தான். நம்ம ஹீரோனோட கனவுல யாரோ ஒருத்தவங்க அவங்கள வந்து கத்தியால குத்துன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தெரியுது. இப்போ நிஜத்திலேயே நம்ம ஹீரோனுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மா வந்து அவங்கள தாண்டி போகும்போது தெரியாம வயிற்றுலயே மிதிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் கத்திக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. ஏமா என் வயிற்றுல மிதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு, நீ ஏண்டி வழியில படுத்துட்டு இருக்க, ரூம்ல போய் படுத்து தூங்கு, ஐ எம் சாரி, இப்போ ரூம்ல போய் படுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன், ஜோவோட அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோட்ட இருந்து தான், உன் வீட்டுக்கு வெளியே தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா உன்னை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதனால நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா அந்த எக்ஸ் கேப்டன் இருந்து தான். என்னன்னா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாரு, நான் உன்னை மீட் பண்ணணும் ப்ளீஸ்லாம் சொல்லி. ஆனால் அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம ஹீரோவும் சோகமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் வராங்க ஹீரோவை பார்க்கறதுக்காக. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து மொபைலை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு மொபைலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, வாங்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறாரு. இப்போ இந்த மெசேஜ் யார் பண்ணதுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த வில்லன் தான் எக்ஸ் கேப்டனோட மொபைல் எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல இருந்தா இப்போ மெசேஜ் பண்ணியிருப்பான். இப்போ வந்து அந்த மெசேஜ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவன் அப்படியே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு கோவமாவே உட்காந்துருக்கான். இப்போ ஜோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டாங்க போல இருக்கு. அவங்க உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா போயிட்டு, நீ ஓகே தானா, நார்மலா இருக்கியா, ஏன் இந்த அளவுக்கு குடிக்கிற, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த அளவுக்கு குடிச்சா நம்ம உடம்பு கெட்டு போகணும்னு உனக்கு தெரியாதா, பாரு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு குடிச்சிருக்க, எதனால இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜோவோட அம்மாவும் வந்துட்டு அப்படியே சோகமாக சொல்கிறாங்க, அவருக்கு டிவோர்ஸ் வேணுமாமா, அதுவும் இல்லாமல் அவர் வக்கீலெல்லாம் பார்த்துட்டாராமா, அவருக்கு வந்து என் கூட வாழவே விருப்பம் இல்லையா, அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு நார்மலான லைஃப் தான் வாழணுமாமா, அதனால தான் அவர் வந்து எங்களை டிவோர்ஸ் கேட்குறாரு அப்படிலாம் சொல்லி ஜோவோட அம்மா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவருக்கு இந்த லைஃபே வந்து வெறுத்துருச்சு, ரொம்ப தனிமையாக இருக்க மாதிரிலாம் இருக்குன்னுலாம் சொல்கிறாரு. ஆனால் நிஜமாவே வந்து ஒரு தனிமையான வாழ்க்கையை, நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது நான் தான் அப்படிலாம் சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவும், சரி விடு அதெல்லாம் பற்றி யோசிக்காத அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்த தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோ ஜோ வந்தோடனே, வாப்பா ஜோ வந்து கொஞ்சம் உங்கள் அம்மாட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜோ உட்கார வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ ஜோ வந்தோடனே நீங்கள் ஓகேவாம்மான்லாம் சொல்லி கேட்டிருக்கான். நீ சாப்பிட்டியாப்பா அப்படிலாம் சொல்லி ஜோவோட அம்மாவும் சொல்கிறாங்க. நான் நல்லா சாப்பிட்டுக்குவாம்மா, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் முதல்ல ஹெல்த்தியாக இருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். நீ ரொம்ப பயந்துருப்பிலப்பா, ரொம்ப சாரிப்பா, இதுக்கு முன்னாடிலாம் நான் இவ்வளோ குடிக்கவே மாட்டேன், அன்றைக்கி ரொம்ப முடியாமல் தான் குடிச்சிட்டேன், அதனால தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் சத்தியமாக நான் குடிக்கவே மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோவும் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் டிவோர்ஸ் பண்ணால் கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஜோவோட அம்மாவும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ஜோவும் வந்து அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட, என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு யோசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, நான் உனக்கு டைம் வரும்போது சொல்கிறேன், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு டைம் வரப்போ நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும், எப்போ பார்த்தாலும் இதே டைலாக் தான் நீ சொல்லிகிட்டே இருக்கா, டைம் வரமோ சொல்கிறேன், எப்போ தான் நீ சொல்லுவியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி அதெல்லாம் விடு, உனக்கு என்ன பிரச்சனை, நேற்று ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அது வேற ஒருத்தவங்களுக்கு தான், ஆனால் அது உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது வேற ஒருத்தவங்களோட விஷயம், அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஏன் ஜோக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இல்லை நான் சும்மா கெஸ் பண்ணேன் அவ்வளோதான், சரி ஓகே நீ சொல்லலைன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நீ எப்படி இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்கும்போது, ஏன்னா நான் பொய்யா நடிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா இப்படிலாம் இருந்தால் தானே உனக்கு பிடிக்கும், அதனால தான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து விளையாட்டுக்கு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோனோட அம்மா வராங்க. இது என்ன பார்க்கா பீச்சாப்பா, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக சிரிச்சு பேசி விளையாண்டுருக்கீங்க, இது என்னோட வீடுன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் ஷாக்காக எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு ஜோவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவனை எதுக்குமா கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது,
ஏன்னா நாளையிலேருந்து கேர்டேக்கர் வந்து அவனை பார்த்துக்குவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அதனால சாப்பிட வச்சு அனுப்பலான்னு தான் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோனோட அம்மா சொல்லிட்டு, நீ எங்க கூட வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு, நீ என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவியம்மா கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னம்மா கேள்வி இப்படிலாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இப்படி தான் நான் சீரியலில் கேட்டு பார்த்துருக்கேன், சீரியலில் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பையன் வீட்டுக்கு வந்தால் என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவியா, கண் கலங்காமல் பார்த்துக்குவியான்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்லும் போது, அதெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தால் தான் கேட்பாங்க, இப்போ எதுக்கு கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் ஆமாம் கல்யாணம் ஆக தானே போகுது, ஏப்பா கல்யாணம் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி கேட்கும்போது, கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்கிறாரு. இப்போ எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஜோ வந்துட்டு அந்த லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு மச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோனோட தம்பி பார்த்து, மச்சான் அது கொஞ்சம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, எதுக்கு இப்போ நீ அவனை மச்சான்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அவனை அப்படி தான் கூப்பிட்டுருக்கேன், எனக்கு அப்படி கூப்பிட்டு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். உனக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனால் அது அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட தம்பியை சொல்லிடுறான். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே, இந்த மச்சான் இதை சாப்பிடு, இந்த மச்சான் அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வார்த்தைக்கு 300 தடவை மச்சான் மச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோனோட தம்பியை கூப்பிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும், நீங்கள் யார் வேணால் எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஜோவும் வீட்டுக்கு கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாம் பார்த்து சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோனோட அம்மா வந்து மேலே நின்றுட்டு, என்னோட பொண்ணை போய் லவ் பண்ணியிருக்கீங்க பாருங்க, உங்களுக்குலாம் ரொம்ப தைரியம் தான் அப்படிலாம் சொல்லி என்னென்னமோ கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினும் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் அவங்களை தடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை கூப்பிட்டு போறாரு. இப்போ அங்கே போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து பேசுறதுக்காக வராரு. அப்போ ஜோ வந்துட்டு, நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு எனக்கு ஜாயை ரொம்ப பிடிக்கும், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, இப்போவுமே எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் ஏதாவது பண்ணினேன் அப்படின்னா அவளுக்கும் என்னை பிடிக்காம போயிடும், அதனால இப்போ கொஞ்ச நாள் நான் வந்து இது ஸ்டாப் பண்ணலான் இருக்கேன், ஏன்னா அவள் வந்து உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால வந்து இப்போதைக்கு நான் கிவ் அப் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போதைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்சு ஜாய் உங்க கூட இருக்க மாட்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை, அவன் என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி ஓகே, ஆனால் வந்து நான் ஜேஇ மட்டும் என்னோட மச்சான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். நீ எதுக்கு அவனை மச்சான் கூப்பிடணும், அவன் எனக்கு தான் மச்சான், நீ எதுக்கு மச்சான் கூப்பிட்றன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டிருக்காரு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோட்ட போய் ஜெஸ்ஸோ சொல்லிட்டு இருக்கா, இந்த எக்ஸ் கேப்டன் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், அவன் எடுக்கவே இல்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸோ சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் வந்து கரெக்டாக அங்கே ஜூலி வந்துடுறா. இப்போ ஜூலி வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹாக்கிங் டீமுக்கும் யோங்கி டீமுக்கும் நடக்க போகிற போட்டியை வந்து டிவி ஷோவில் கேட்குறாங்க, நம்ம வந்து அதை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கேட்குறா. நாங்கள் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டோம், நீங்கள் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எதுக்காக டிவி ஷோவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா டிவி ஷோவுக்கு கொடுத்தா நமக்கு தான் பெனிஃபிட்டு, நம்ம யூனிவர்சிட்டிக்கு ஒரு நல்ல பேர் வரும், அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்மளோட சீரிங் ஸ்கூலெல்லாம் வந்து நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், இன்னொன்று ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதை பற்றி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஜிசோ வந்து ஜூலியோட பிளான் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தானே எங்களை யூஸ் பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ என்ன, நீ வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிற, நீங்கள்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு எங்களெல்லாம் வந்து சைடில் வச்சுக்குவீங்க, அதுக்காக தானே இது பண்ணுறீங்க, நீங்கள் தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறீங்கிறத காட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் யூனிவர்சிட்டிக்கு நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக தானே எங்களை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ கேட்குறா. பரவாயில்லையே, நீ கண்டுபிடிச்சிட்ட சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்கிறா. ஆனால் அதுவும் இல்லாமல் இதனால உங்களுக்கும் லாபம் இருக்குது தானே, நீங்களும் தானே வருவீங்க, சைடில் இருந்தாலும் நீங்களும் வரப்போகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்கிறா. அந்த மாதிரி சைடில் வரணும்னா எங்களுக்கு எந்த அவசியம் இல்லை, அதுக்கு நாங்கள் பிச்சை எடுத்துகிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு ஜான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜிசோ வந்துட்டு, சரி அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு, எப்படியுமே வந்து ஹாக்கிங் யூனிவர்சிட்டியில் நிறைய ஃபண்ட் இருக்குது, நிறைய அமௌண்ட் வச்சுருக்கீங்க, அதனால அந்த மொத்த ஃபண்ட்ஸையும் எங்களுக்கே கொடுத்துருங்க, அப்போ வேணால் நாங்கள் ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்கிறான். சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி ஓகே சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நாங்கள் யோசிச்சு உங்களுக்கு முடிவு சொல்கிறோம்னு சொல்லிட்டு ஜூலி வந்து அங்கேருந்து அமுச்சு வச்சிடுறாரு. இப்போ ஜான் சொல்கிறான், இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, முடியாதுன்னு சொல்லிடலாம், இதெல்லாம் நமக்கு ஒரு அவமானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்கிறான். அப்போ நம்ம ஜிசோ வந்துட்டு, இல்லை இப்போ இந்த ஃபண்ட்ஸு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அன்றைக்கி வந்து கேம்பில் ஃபயர் ஆனதுனால நம்மக்கிட்ட இருந்து நிறையா ஃபண்ட்ஸ் வந்து வீணாக போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபண்ட்ஸ் வந்து அடுத்த ஷோக்கெல்லாம் செலவு பண்ணுறது கூட இல்லை, அதனால் இந்த ஃபண்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் நம்ம ஓகே பண்ணிடலாம், அதுவும் இல்லாமல் எப்படி இருந்தாலுமே வந்து நம்மளும் வந்து டிவியில் வரதானே போகிறோம், சைட்லேயோ எதுலேயோ ஒன்றில் வரதானே போகிறோம், அதுவும் இல்லாமல் நம்ம பெஸ்ட்டை கொடுத்தோம்னா எப்படி இருந்தாலும் நம்ம தான் வந்து முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோவும் நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
எப்பதான் இந்த ரோசி வருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ரோசியும் நம்ம ஜேவும் அங்கேருந்து வராங்க. அப்போ நம்ம ஜேவை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி மாறிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெரோமி இருந்துட்டு யார் இந்த பையன், நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் தான் நம்ம ஜே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே வந்துட்டு ஜேவா, இவன் எப்படி இவ்வளோ அழகா மாறினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது என்னன்னு கேட்டு இருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே உள்ள உட்காந்து ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, இது ஒரு டிவி அப்பேரன்ஸ், உங்களுக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து முடியாதுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் ஜே வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்லி எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்றான். நம்ம தேயாவுக்காக வந்துட்டு ஃபண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்த ஹெல்ப்பை பண்ணி தான் ஆகணும். இது நம்ம டிவியில் வரதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனையாக போகிறது இல்லை, அதனால நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்றான். அதனால எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து எல்லாருமே கிளம்பும் போது வந்துட்டு ஜெனிஃபர் மட்டும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜானும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணிட்டு இருக்க, என்னோட தங்கச்சிக்காக தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னா அந்த ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் அவளுக்காகலாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்லும் போது, இன்னைக்கு நைட்டு நீயே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஜானுமே ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரோசிக்காக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா மேக்கப் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ரோசியை வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல வந்துட்டு அங்கே ஜே வந்து நம்ம ரோசிக்காக ஒரு யோகட் கொடுத்துட்டு போறான் குடின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி ரோசி சொல்லும் போது, ஏன் வந்துட்டு ஏதாவது கடன் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. உனக்கு அப்படிதான் தெரியுதா, என்னை பார்த்து கண் கரிமறியா தெரியுது, அவன் எனக்கு நானும் அவனும் ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி சொல்றான். என்னது நீயும் ஜேவும் ஃப்ளர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமா, நீயே எவ்வளோ ஷாக் ஆகுற அப்படின்னு ஒன்னே, ஏன்னா அவன் கூட நீ ஃப்ளர்ட் பண்றது நான் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அவனுக்கு என் மேலே க்ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி சொல்றா. அப்படியா, அவன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கும் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோயின் அப்படி பயங்கரமா ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவும் ஜோவோட அம்மாவும் காட்டுறாங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க பாடி செக்அப் பண்றதுக்காக. அப்போ ஜோவோட அம்மா வந்து புலம்பிட்டே இருக்காங்க, என் பையன் இந்த மாதிரிலாம் சொன்னான்னு சொல்லிட்டு. அவன் பெரிய பையன் ஆயிட்டா, அதனால மெச்சூரிட்டியா பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா சொல்லும் போது, அதே தான் நானும் சொல்றேன், அவன் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ மெச்சூரிட்டியா என் பையன் பேசுறான், இந்த அளவுக்கு அவன் எப்படி மாறினான்னு தெரியல. ஆனா இன்ன வரைக்குமே நான் ஏன் மெச்சூரிட்டி இல்லாம இருக்கேன், இப்போ வரைக்கும் என்னால ஒரு முடிவு கூட வந்து ஒழுங்கா எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனோட அம்மா வந்து சொல்றாங்க, உனக்கு ஒரு கதை சொல்றேன். என் பாட்டி வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா அந்த 100 வயசு வரைக்கும் வாழ்ந்த வரைக்குமே அவங்க வந்து புருஷனுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் மட்டுமே தான் வாழ்ந்துட்டே இருந்தாங்க. அவங்க சாகிற தருவாயில இருக்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து சுதந்திரமா அந்த குழந்தைங்களை பத்தி புருஷனை பத்தி கவலை இல்லாம அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு வாழணுங்கிறது தான் அவங்க ஆசைங்கிறத அவங்க சாகிற நிலைமையில தான் கண்டுபிடிச்சாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது, நம்ம 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலுமே நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம சாவு வந்து கண்ணு முன்னாடி நிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. சில பேருக்கு வந்து செத்தா கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வந்து இது அதுன்னு எதை பத்தி குழப்பிக்காம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு போகணும், சரியா? அதனால நீ சந்தோஷமா இரு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா வந்து அட்வைஸ் பண்றாங்க. அப்போ வந்துட்டு டாக்டர் பார்க்க கூப்பிடுறாங்க, போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவை கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும், எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த செக்அப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால தான் வந்து இந்த செக்அப் நான் உன்னை பண்ண சொன்னேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வயசானவங்களுக்குலாம், அதுவும் இல்லாமல் வந்து இது ரொம்ப லக்ஸரியானது, அதனால நீ போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, நானும் போய் உன்னோட ஆசைக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும் வந்து டாக்டர் பார்க்கறதுக்காக போகிறாங்க. நம்ம ஜோவோட அம்மாவுக்கு இப்போதான் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க, அதனால வந்து நிம்மதியாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக சேர்ஸ்க்கு போனால் அங்கே ஃபுல்லாக வந்து டெக்கரேஷனாக பண்ணி வச்சிருக்காரு நம்ம அங்கிள். எதுக்காகன்னு சொல்லி கேட்டால், இன்னைக்கு எங்களுக்கு 100 நாள் ஆயிடுச்சு லவ் பண்ணி, அதனால செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எனக்கு லீவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, லீவு தான், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்கார வச்சு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கும்போது, வா நீங்கள் இந்த வயசுலேயும் எப்படி இந்த அளவுக்கு வந்து லவ்வாக இருக்கீங்க, ரொமான்டிக்காக இருக்கீங்க, ஆனால் எனக்கே பார்த்தா பொறாமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளோ வயசானதுனால தான் நான் இவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கேன், இந்த அளவுக்கு வந்து லவ்வாக இருக்கேன். ஏன்னா நமக்கு இவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ விஷயத்த நான் அனுபவப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால இதை நான் மெயினாக நினைக்கிறதுனால தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, வா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, இதெல்லாம் எனக்கே பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம அங்கிளும் அவளுக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜானும் ஜெனிஃபர் காட்டுறாங்க, 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு, நீ எதுவும் கவலைப்படாத, என் தங்கச்சி அப்படிதான், அவன் நிறைய பையங்களை வந்து எப்பயுமே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பா, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து போரிங்காக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதெல்லாம் அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உனக்கு உன்னை பிடிச்சிருக்குல்ல அப்படி இருந்துட்டு போ அப்படிலாம் சொல்லி ஜெனிஃபர் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜான் வந்துட்டு, ஓ நீ வந்து நீ கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்தியா,
நீ என்னை கம்ஃபர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் ஓகேவா தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு என்னைய பிடிச்சி வர பொண்ணு மட்டும்தான் எனக்கு எப்போவுமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்கிறான். பரவாயில்ல, நீ இப்போ தெளிவாக தான் இருக்கியா, சரி ஓகே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மறந்துடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக குடிச்சு எதுவுமே தெரியாத அளவுக்கு போதையில் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கப்புள் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜெனிஃபர் வந்துட்டு, பாத்தியா அந்த கப்புள்ஸு எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் என் முன்னாடியே எப்போ பார்த்தாலும் இவங்கெல்லாம் கிஸ் பண்ணிக்குவாங்களா, கிஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கேட்குறா. தெரியாதே, நானும் இது வரைக்கும் கிஸ் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா இப்போ கிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கேட்குறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஷாக் ஆகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஆன்ட்டி வந்து சியர்ஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்கள நம்ம அங்கிள் வந்து அப்படியே சர்ப்ரைஸாக கண்ணை மூடி கூப்பிட்டு வந்து காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளோட இன்னைக்கு லவ் பண்ணி 100 நாள் ஆச்சு, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஆன்ட்டி ஒரு மாதிரி சோகமாகறாங்க. அப்போ நம்ம அங்கிள் வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருக்காரு. என் லைஃப்பில் வந்துட்டு நான் நிறைய கஷ்டம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமே நான் விட்டுட்டேன். என் லைஃப்பை அப்படியே சும்மா ஏதோ வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ எப்போ என் லைஃப்குள்ளே வந்தியோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிச்சு. இதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. அதனால தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மட்டுமே, எக்ஸைட்மெண்ட் மட்டுமே லைஃப் ஃபுல்லாக எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ரீஷியஸான நாள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் வந்து ஒரு புக்கே எடுத்து நம்ம ஆன்ட்டிக்கு கொடுக்க போகிறாரு. இது உனக்கெல்லாம் வந்து ரொம்ப கோமாளித்தனமாக ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்கும்போது, இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் வந்துட்டு எனக்கு அப்ராட் போக வேண்டியது இருக்குது, ஒரு ஒர்க் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம அங்கிள் வந்து பொக்கே கீழே போட்டுறாரு. உடனே நம்ம ஆன்ட்டி வந்து அதை எடுத்துக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் நம்ம டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணது தான், நான் டேட் பண்ணதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், அது இப்போ எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, ரொம்ப நல்லது தான், சரி செலிப்ரேட் பண்ணலாம், அது செலிப்ரேட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் வந்து சோகம் இருக்குது இருந்தாலுமே வெளியே காமிச்சு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த எக்ஸ்கேப்டனோட கிளாஸ் ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மீட் பண்ணணுங்கிறதுக்காக. எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது அவனை மட்டும் காணோம். ஒரு சீனியர் கிட்ட எங்கே போனா அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அவன் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக கிளாஸ்க்கே வரதில்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த வில்லனும் அங்கே வரான். எங்கே போனா அவன், உங்ககிட்ட ஏதாவது பேசினானா, உங்ககிட்ட தான் நான் க்ளோஸாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த வில்லங்கிட்ட வந்து அந்த சீனியர் கேட்குறாரு. அப்போ வந்துட்டு இல்லை, அவன் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கானாமா, அதனால தான் அவன் யாரோட காலும் எடுக்க மாட்டேன்றான். அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவனுக்கு உங்களோட பேசுறதுக்கே விருப்பம் இல்லை, அவனை பார்க்க கூட விருப்பம் இல்லைன்னு சொன்னான். ஏன்னா உன்னால இரிட்டேட் ஆகி தான் அவன் வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணவே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லி இந்த வில்லன் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா, சரி அவன் மைண்டு கொஞ்சம் மாறினா எனக்கு கால் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை சொல்லி அனுப்புறாரு. அவனும் அங்கேருந்து போகும்போது அப்படியே வில்லத்தனமாக பார்த்துக்கிட்டே போகிறான். அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இந்த எக்ஸ்கேப்டனை வந்து கத்தியால் குத்துனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருப்பான். இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்கேப்டனோட மொபைல் எடுத்து அதுலேருந்தே வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே ஒரு பாடி இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறமா நைட்டு அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து அவங்களாம் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறமா இவன் போய் பார்க்கறதுக்கு போயிருப்பான். அப்போ அங்கே 2 டாக்டர் பேசுறது வந்து இவன் ஒட்டு கேட்டிருப்பான். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவனோட வேலெட்டு மொபைல் 2யுமே காணும், இது வந்து ஒரு யாராவது திருடங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போலீஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், என்னன்னு விசாரிக்க சொல்லி போலீஸ்கிட்டே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பேசிட்டு போகிறாங்க. அவன் இப்போ வந்துட்டு ஜெனரல் வார்டில் தான் இருக்கான், மயக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த வில்லனுமே கேட்டுட்டு வந்திருக்கான். இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, அந்த டிவி ஷோக்காக வந்து ஷூட்டிங் பண்ண போகிறாங்க இன்னைக்கு. அதனால வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜூலிக்காக. இவன் வந்து வேணும்னே வந்து தனியாக தெரியணுங்கிறதுக்காகவே ரொம்ப லேட்டாக வரா. அப்போ அவள் லேட்டாக வந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கேமராவுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே கையெல்லாம் மேலே தூக்கி அப்படியே வந்து ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா வந்து வார்ம் அப்லாம் பண்ணுறதெல்லாம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு 2 கேப்டனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காக 2 பற்றி ஹக் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கா சரியான வந்து ஜெலஸ் ஆகுது. அவங்க வந்துட்டு இந்த ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று வச்சுட்டு வந்துட்டு ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்கன்னு கேமராமேன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஜூலி ரொம்ப க்ளோஸாக நின்றுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அதனால் அப்படியே அதை விடுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட மூஞ்சிலேயே வந்து டப்புன்னு படுது. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. என்னை விட்டுருங்க தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ ஜெனி வந்துட்டு அப்படியே டயர்டாக நின்றுருக்கா லாக்கர்கிட்ட. அப்போ ஜான் வந்து பேசலான்ட்டு போகிறான்.
அப்போ என்ன ஆச்சு நேற்று நைட்டு நான் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எப்படி நான் வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கேட்குறா. நேற்று நைட் நீ பஸ்ஸில் தான் போனேன், நீ ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணனால உனக்கு பிளாக் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே டயர்டாக உள்ளே போயிடுறா. இப்போ டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு, ஒவ்வொரு 2 டீம்லேருந்து ஒவ்வொருத்தவங்க வரணும், வந்துட்டு அவங்களோட பெஸ்ட் ஸ்டெப் எதுவோ அதை வந்து செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜான் வந்து செஞ்சு காட்டுறான், அவனோட பெஸ்ட் ஸ்டெப்பு வந்து போட்டு காட்டுறான். அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஓ சூப்பராக இருக்குன்னு சொல்லி கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டெப்பு எப்படி நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜூலி வந்துட்டு அந்த ஸ்டெப்பை வந்து அவனை விட சூப்பராக செஞ்சு காமிச்சிடுறான். அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படி ஷாக் ஆயிடுறாங்க, எப்படி இவங்க இவ்வளோ சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரோசி வந்துட்டு இவங்க ரொம்ப சூப்பர் இல்லை, எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பொறாமையாகுது, நம்ம ஹீரோ வந்து ஜூலியவே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்டெப்பை நான் கூட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்னு போகிறாங்க. அப்போ ரோசி வந்துட்டு ப்ளீஸ் தயவு செய்து இதெல்லாம் பண்ணாத, நீ இந்த மாதிரி எதுவுமே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி தயவு செய்து அசிங்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கா நம்ம ஹீரோவும் ஜூலி ஒன்னா இருக்கிறதுலாம் பார்த்தா பொறாமையாவே இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம டேரக்டர் வந்து அடுத்த ஒரு கேம் வைக்கிறாங்க. அது என்னன்னா 1-on-1 தான். அந்த கேம்ல என்னன்னா பிளான் பொசிஷன்ல வந்து நின்றுக்கணும் 2 பேருமே. அப்போ வந்துட்டு மாறி மாறி கை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கணும், யார் ஃபர்ஸ்ட் கீழே விழுகிறாங்களோ அவங்க அவுட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம ஹீரோயினையும் ஜூலியும் தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ 2 பேருமே ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க, ரொம்ப நேரமாக ஸ்ட்ராங்காக நின்றுட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் வந்து கீழே விழுந்து அவுட் ஆயிடுறாங்க. இது ஒரு நார்மல் கேம் தானே சொல்லிட்டு எல்லாருமே நார்மலாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் டயர்டாக படுத்துட்டு இருக்கும் போது அங்கே இந்த டேரக்டர் போயிட்டு உங்களோட இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு ஒவ்வொரு நார்மலான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. போக போக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட கேப்டனை லவ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம், உண்மையான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டினாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறதுனால உங்கள் டீம்மேட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அவங்க ஸ்குவாட்லாம் நிறைய ப்ராப்ளம் வருமே அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயினே என்ன சொல்லுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் பாய் ஃப்ரெண்டோட எக்ஸ் வந்துட்டு அந்த ஜூலி தானே, அவங்க அந்த ஹாக்கிங் யூனிவர்சிட்டியோட கேப்டன் தானே, அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க, ரிச்சாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் சொல்லி கொஸ்டின்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணால் நீங்களும் ஒன்றுமே இல்லையே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வராரு, ஹீரோ வந்து ஜூலி வராங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி பர்சனல் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எனக்கு ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஜூலி ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப பணக்காரங்க தான், நான் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அவங்கள பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இப்போல்லாம் எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது, ஏன்னா அவங்க என்ன அழகாக இருந்தாலும் என்ன பணக்காரங்களாக இருந்தாலும் கேப்டன் என்னையை தான் லவ் பண்ணுறாரு, அதுவும் இல்லாமல் அவர் மட்டும் இல்லாமல் என்னை லவ் பண்ணுறதுக்குன்னு நிறையா பேர் இங்கே இருக்காங்க, அதையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்களெலாம் லவ் பண்ணுற அளவுக்கு நான் தகுதியாக தானே இருக்கேன், ஸோ எனக்கு நிறைய விஷயத்தில் தகுதி இருக்குது, அதனால் அவங்கள பார்த்து நான் ஏன் பொறாமப்படணும், அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குன்னா அது அவங்களோடது, எனக்கும் நிறைய தகுதி இருக்குது, அதனால் நான் இனிமேல் யாரை பார்த்து பொறாமப்பட போகிறதில்ல, நான் நார்மலாக என்னோட லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு இந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சைன் ஒன்று காமிச்சிட்டு இதையும் இன்டர்வியூவில் சேர்த்திக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பரவாயில்ல, நம்ம ஹீரோயின் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன, அந்த ஜூலி வந்து அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ லாஸ்ட் கேம் வந்து ரிலே ரேஸ் தான். அந்த இடத்துல வந்து ஜூலி வந்து நம்ம ஹீரோட்ட வந்து பேசிட்டு இருக்கா. என்ன எப்பவுமே ரொம்ப பேஷன் சுற்றிட்டு இருப்ப, இப்போ என்னமோ லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கேட்குறா. அதெல்லாம் காலப்போக்கில் அப்படின்னு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷமா சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவளுக்கு கோவமாக வருது. சரிவா போட்டிக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜூலி போயிட்டு அந்த போர்டில் எழுதியிருக்க நேம்லாம் பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு நேமுக்கு நேராக இவளோட நேமை வந்து அடிச்சு விட்டு எழுதிடுறா. இப்போ டீம்மேட்ஸ் கிட்டலாம் இன்னைக்கு நம்ம வின் பண்ணியே ஆகணும், அப்படி நம்ம வின் பண்ணல அப்படின்னா உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோவும் போயிட்டு அவர் டீம்மேட்ஸ் கிட்டலாம் நீங்கள் நம்ம வின் பண்ணணும், அதையும் தாண்டி நீங்கள் எல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கணும் புரியுதான்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜோட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னா ஜோ தான் வந்து அந்த டேரக்டர் வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் லெவலாக நம்ம காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டிஆர்பியெல்லாம் ஏறும், அதனால வந்துட்டு நம்ம வந்து அந்த ஜாயை வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதை வந்து இந்த ஜோ வந்து ஒட்டு கேட்டிருப்பான். அந்த விஷயத்தை தான் போயிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லி அந்த இன்டர்வியூ நடக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே வந்திருப்பாரு. அதனால வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஜோ இருந்துட்டு இதெல்லாம் நான் உங்களுக்காக ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ரோசி தான் ஓடுறா. ரோசி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடுறா. கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓடி போய் ஜோ கையில் வந்து ஸ்டிக்கர் கொடுத்த உடனே ஜோ செம்ம ஸ்பீடாக போகிறான். அவன் அப்படியே அந்த ஆப்போனண்ட்டை வந்து பின்னாடி தள்ளிட்டு அவன் ரொம்ப ஸ்பீடாக ஓடி போய் நம்ம ஹீரோயின்கிட்ட அந்த ஸ்டிக்கர் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டிக்கர் வாங்கும் போதே அந்த ஸ்டிக் கீழே விழுந்துருது. அதை அவங்க எடுத்துட்டு ஓடுறதுக்குள்ளார அவங்க பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஜூலி ரொம்ப முன்னாடி போயிடுறா. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அப்போ கூட மனசு விடாமல் ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே சீரப் பண்ணுறது பார்த்து ரொம்ப மோட்டிவ் ஆகி நல்லா ஸ்பீடாக ஓடி போய் ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் வின் பண்ணிடுறாங்க.
இப்போ வந்து தேவையில இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஜூலிக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. அப்போ ஜூலிகிட்ட போயிட்டு நீங்கள் நல்லா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஜூலி வந்துட்டு இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு லக்கு, அதனால தான் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ஆனால் ஈவெண்ட்டில் நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓ அப்படியா, ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி உனக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ தான் இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டில, பழசையெல்லாம் மறந்துட்டு இப்போ புதுசாக நிறைய பேர்த்து கூட சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லு, நீ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அவட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து பதிலே சொல்லாமல் நம்ம ஹீரோனியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒன்று ஜூலி கோவப்பட்டுட்டு இந்த அளவுக்குலாம் இதுக்கு முன்னாடி என்னை இரிட்டேட்டே பண்ண மாட்டேன், இப்போலாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ நம்ம ரோசி காட்டுறாங்க. நம்ம ரோசி வந்து நம்ம ஹீரோயின் கூட ஜிசோ கூடயே ஜாலியாக பேசி சிரிச்சு விளையாண்டுருக்கும் போது ஜேவை பார்க்குறான். அப்போ ஜேட்ட வந்து நிறைய பொண்ணுங்கள்லாம் வந்து ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன் கண்ணாடி போடாமல் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிலாம் சொல்லி ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ஜெலஸ் ஆகுது. என்ன இவங்களாம் இப்படி இருக்காங்க, நானும் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடயே போயிட்டு என் பேக் இங்கே இருக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு அங்கேருந்து கோவமாக போகிறான். அப்போ ஜேவும் இவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிசுவும் வந்துட்டு நம்ம ஜெரமியே பார்க்குறா. அவன் வந்து ஒன்றுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு நார்மலாக இருக்கான். அப்போ அவன் பக்கத்தில் போயிட்டு நம்ம இன்னைக்கு டின்னர் பார்க்கலாமா, டின்னர் சாப்பிடலாமா ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ கேட்குறான். இப்போ 2 பேருமே டின்னருக்கு வந்திருக்காங்க நைட்டு. அப்போ ஜிசோ வந்துட்டு நம்ம ஜெரோமிக்கில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லை, நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி பசங்களெல்லாம் டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை நான் அப்படி மீன் பண்ணி சொல்லலை, நான் வந்து அந்த மாதிரி பசங்க எல்லாம் பண்ணாதீங்க, ஒர்த்து இல்லை அவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். எனக்கு புரியுது, நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு கமிட் ஆகுறதுல விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு நல்லவங்களை லவ் பண்ணி அவங்க வந்து ஹர்ட் ஆகுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, அதனால தான் இந்த மாதிரி பசங்களெல்லாம் டேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்கிறான். இந்த மாதிரி கமிட்மெண்ட் இல்லாத பசங்களெல்லாம் டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்கிறான். ஆனால் இது ரொம்ப ஃபேக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெரமி சொல்கிறான். அப்போ ஒன்றை பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ கேட்கும்போது ட்ரூ லவ்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறது, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறது அப்படிலாம் சொல்லி ஜெரோமி சொல்லிட்டு இருக்கான். அதே தான் நானும் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ட்ரூ லவ் மேலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அன்றைக்கி வந்து நம்ம கேம்ப் போயிருந்தப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல என்னை நீ லவ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, அதே தான் நான் எப்போவுமே சொல்கிறேன். ஏன்னா நீ ரொம்ப நல்ல பையன், எனக்கு வந்து ஒருத்தரோட மனசை கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை, நான்லாம் அந்தளவுக்கு நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்கிறான். அதை கேட்டோடனே ஜெரோமே வந்துட்டு நீங்களே ஏன் உங்களை வந்து இந்த அளவுக்கு குறைவாக இட போடுறீங்க, நீங்கள் நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன்னா வந்து நீங்கள் பேசுறதுலையும் நீங்கள் நடந்துக்கிறதுலையுமே தெரியுது ஒருத்தர் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. இந்த நம்ம கேயா குரூப் மேலே, நம்ம அங்கே இருக்கிற எல்லா ஸ்குவாட் மெம்பர் மேலேயும் நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தாவே தெரியுது நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. உங்களை நீங்களே வந்து குறைவாக எடை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். அதை யோசிச்சு பார்த்துட்டு ஜிசோவும் நீ சொல்கிறது கரெக்டு தான், என்னையினாலே வந்து ரொம்ப மோசமாக நடத்திக்கிட்டேன், இதுக்கப்புறமா நான் மாற போகிறேன், நீ சொன்னதை வச்சு நான் மாறலான்னு ட்ரை பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் யாரையுமே டேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் பிரேக் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டோன்னே ஜெரோமி இருந்துட்டு பிரேக் எடுத்துக்க போகிறீங்களா, ஒரே அடியாலாம் வந்து யாரையுமே டேட் பண்ணாதீங்கன்னா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்லும்போது இல்லை நீ சொல்கிறது தான் கரெக்டு, நான் வந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்து தனிமையில் இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசா சொல்கிறான். அப்படியா, எத்தனை வருஷம் நீங்கள் வந்து பிரேக் எடுக்க போகிறீங்க, 1 வருஷமா 2 வருஷமான்னு சொல்லிட்டு ஜெரோமி கேட்டிருக்கான். அப்போ ஜிசா வந்துட்டு நீ என்னை பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் நானே என்னை பற்றி யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதனால உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் உனக்கு நான் டின்னர் கூப்பிட்டேன், நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்லி ஜிசா சொல்கிறான். எவ்வளோ நாள் நீங்கள் பிரேக் எடுக்க போகிறீங்கன்னு திரும்ப ஜெரோமி கேட்ட உடனே அவன் முறைச்சு பார்க்குறா. உடனே ஜெரோமி பயந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினி காட்டுறாங்க. 2 பேரும் வந்துட்டு அந்த டேபிளில் உட்காந்துட்டு அன்னைக்கு மாதிரி வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்ருக்காங்க. அப்போ அன்னைக்கு வந்து அதே கப்புள்ஸ் அதே இடத்துல நின்று அவங்களோட ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 100 நாள் கடந்ததை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அங்கே பாருங்க அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளும் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அப்போ உடனே நம்ம ஹீரோயின் முறைச்சு பார்க்குறாங்க. ஆமாம்ல, உனக்கு இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறது பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இப்போல்லாம் வந்து எனக்கு டெய்லியுமே வந்து ஆனிவர்சரி மாதிரி தான் இருக்குது, நான் டெய்லியுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், உங்கள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த நூடுல்ஸ் கூட எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் கூட இருக்கிறதுனால இந்த ஸ்குவாடில் இருக்கிற எல்லாரும் கூட இருக்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, ட்ரைனிங் கூட எனக்கு பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இப்போல்லாம் இருக்கிறது நினச்சா எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, எப்போ எனக்கு எந்த பிரச்சனை வருமோன்னு தோணிகிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எப்போவுமே சந்தோஷம் மட்டும்தான், ஏன்னா உங்க கூட தான் நான் இருக்கேன்ல, அதுவும் எப்போவுமே உன் கூடயே தான் இருப்பேன், அதனால நீ எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன்லாம் சொல்லி நம்ம ஹீரோ டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு 2 பேரும் மாறி மாறி சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ
அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோனியவே பார்த்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்ட உடனே ஐ லவ் யூ ஜாயின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோனியை வீட்டுக்கு விடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வராரு கூட. 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வராங்க. அப்போ நம்ம ஹீரோனியை வீட்டில் விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாரு, உன்னை மாதிரி தான் இப்பெல்லாம் நானுமே இருக்கேன். நான் இப்பெல்லாம் டெய்லியுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாமே உன்னாலதான், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து பாய் சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்சிலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷம். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா போறாங்க. அப்போ வந்து பிளாங்கா காட்டுறாங்க. அதுல வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எப்பவுமே லைஃப் ஏன் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் காமிச்சா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்டேடியம்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களோட சந்தோஷமான மூமெண்ட் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அந்த ஸ்டேடியம்ல நடந்தது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லவ் பண்ணதுன்னு சீரிங் ஸ்குவாடுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லா சந்தோஷமான விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கேஃபேல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ வராரு. என்ன விஷயம், எதுக்காக எங்க கூப்பிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாவே இருக்காங்க. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, சொல்லுன்னு சொல்லி கேட்டே இருக்காரு. நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அது கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து அப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பை மக்களே.